ஆடியன்ஸுக்கு எல்லாம் அந்த படம் பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இப்போ டென்ஷன் தான் இருக்கு. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை, இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவேல் எனக்கு எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றி படமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா இல்ல, சார். 2 பேரும் சேர்ந்தவுடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தா அப்போ மக்களுக்கு என்ன 15 நிமிஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு கேளுங்களேன், ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சிருக்கோம். இந்த கேப் விட்டு வந்தோடனே நீங்கள் 2 பேரும் சேர்றீங்களா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாச்சா, அப்போ ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு 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 லவ் பார்ட்டியை சேர்றதில்ல, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறடா இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்தாகையா பிரமாதமாக இருக்கேன், அது ஒரு சந்தோஷம். அப்போ அதில் நான் சந்தோஷம் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குல்ல, எப்படி நம்மளை சிரிக்க வச்சிருவாங்க என்னென்ன கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம்.